கேர்லெஸ்ஸாக எடுப்போம். கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் அங்கே தான் இருக்குது. ஆமேன். இதை என்னுடைய கண்கூடா நான் பார்த்தவன். பாருங்க, 3 பேர் சர்ச்சில் ஃபஸ்ட்டு பிலீவர். சர்ச்சில் இருக்கிற அம்மா ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு ஐயா, ஒரு அம்மா, 2 பசங்க. அந்த 2 பசங்க அந்த சண்டே சர்வீஸில் இப்போ 3, இவங்க 1, 4, கிட்டத்தட்ட இவங்க 4 பேர் 3 பேர், கிட்டத்தட்ட 7 பேர் ஆயிட்டாங்க. ஆனால் அங்கே மெசேஜ் கொடுக்கணும். அப்போல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் திடகாத்திரமாக. ஆனால் ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், சனிக்கிழமை ஃபாஸ்டிங், ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே சாப்பிடாம நின்று அந்த 7 பேருக்கு பிரசங்கம் பண்றேன். அந்த 4 பேர்ல ஒரு நபர் தொடப்பட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய ஃபர்ஸ்ட் விதை அவர் தான் போட்டாரு. இல்லை, இது வீட்டில் நடக்கக்கூடாது. இந்த சர்ச்சு, இந்த சர்ச்சு கீழே எல்லாரும் வர்றது மாதிரி ஒரு இடத்துல நடத்தணும். நீங்கள் அதை ஆரம்பிங்க, நான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு அவர் கொடுத்து அங்கே இருந்து 2005ஆம் வருஷத்துலேருந்து 25ஆம் வருஷம் வரையும் 20 வருஷம் அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, உங்க அற்பத்தை யார் அசட்டை பண்ணினாலும் ஆண்டவர் அசட்டை பண்ணவே இல்லை. ஆண்டவர் தூர தள்ளவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அதை சின்சியரா நீ செய் மகளே, செய் மகனே, நான் உன் கூட இருக்கிறேன். நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஆமென். சேர்ந்து நான் அவமானம்